வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான பயிற்சியை பத்தி நம்ம கேட்க போறோம். அது என்ன பயிற்சி? நடைப்பயிற்சி. நடக்க நடக்க நல்லதே நடக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி? லிப்ட்ல போறதுக்கு வசதி இருக்கலாம், ஆனா நடந்து போறவருக்கு தான் பாதையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. நடைப்பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நடந்து செல்லுங்கள், நடந்து வாருங்கள். அத ஒரு நகைச்சுவையா கூட சொல்லிட்டாங்க. வடைக்குள் ஆயிலை வைத்து நடைக்குள் ஆயுளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆயுளை குறைத்தால் ஆயுள் கூடும் என்பதை இவ்வளவு சிம்பிளா நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நடப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி. பொதுவாகவே நகர்ந்துகிட்டே இருந்தா நல்ல விஷயங்கள் அப்படின்னு நமக்கு நிறைய வந்துகிட்டும் போய்கிட்டுமே இருக்கும். தேங்கி கிடக்கிற நீர்ல கல்லறிஞ்சா அது கலங்கி விடும், நாரி அதன் வாசனை வெளியில் வந்துவிடும். ஓடிக்கொண்டே இருக்கிற தண்ணீரில் கல்லறிந்தால் அது கலங்குவதே இல்லை, குழம்பி பின்பு தெளிந்து தானாகவே அது ஓடிக்கொண்டே இருக்கும். இயங்கிக் கொண்டே இருங்கள், செயல்பட்டு கொண்டே இருங்கள். செயல் ஒன்றுதான் உண்மையான அடுத்த கட்ட விழிப்புணர்வையும் ஒரு ஞானத்தையும் தரும். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும். இதை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.